given me the hot cake அப்படின்ற மாதிரி நமக்கு பேசுறதுக்கு இன்பமாகவும் பிடிச்ச விஷயமாகவும் இருந்தா பேச்சு இன்னும் அழகாகவும் தெளிவாகவும் வரும். அவங்க எப்படி நம்ம பாக்குறோம்னா இன்ஸ்பிரேஷனா தான் பாக்குறோம் இல்லையா? ஒரு ஒரு பெண்ணின் பிரம்மாண்ட தோற்றத்திற்கு பின்னால் அவருடைய சாதனைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இப்ப ஆணுக்கு பின்னாடி சக்சஸ்ஃபுல்லான ஆணுக்கு பின்னாடி பெண் இருக்கிறா. சக்சஸ்ஃபுல்லான பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறதா பழமொழி சொல்ல இன்னும் யாருமே வரல. ஆனா ஆண் இருந்தாங்க இல்ல எல்லாத்துக்கும் மேல ஒரு பெண் சாதிச்சாலே பெரிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர்ன்றவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறவரு ஒரு ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி. இந்த உலகத்துல வந்து கடவுளை போல சில மனிதர்கள் ஆராதிக்கப்படுவாங்கன்னா நம்ம எம்ஜிஆர் தலையாய மனிதர்னு சொல்லலாம். அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் மாதிரி எம்ஜிஆர் என்கின்ற அந்த 3 எழுத்துல இந்த தமிழகத்துடைய உயிர் நாடி ஒரு துடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம யாரை அடையாளம் சொல்லி நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்கின்ற பெயரை சொல்லி நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வைர கிரீடம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பெட்டகத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட ஒரு தங்க காசு மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மிளிர்கிறாங்க. முடியாம தடுமாறி கொண்டு இருக்கும் அரசியல் வாழ்க்கையில ஒரு பெண் வந்து எவ்வளவு நெளிவு சுழிவுகளை சமாளித்து எத்தனை மனிதர்களின் போக்குக்கு தன்னை வளைத்து கொண்டு எத்தனை பேரை அனுசரித்து கொண்டு ஒரு கட்சியை கட்டி காக்க முடியும். அது போதுமே. ஒரு குடும்பத்தை நடத்தவே தடுமாறும் பெண்களுக்கு ஒரு நாட்டை காக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்ட ஒரு பெண்மை பெரிய உதாரணமா தான் இருக்க முடியும். அந்த இன்ஸ்பிரேஷன் போதாதாமா? அதுதான் நான் பார்த்து ரசிக்கக்கூடியது. நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் வந்து சாதாரண மனிதர் இல்ல, தனக்கு பின்னாடி சரியா இருக்கும்னு நம்பி இருந்ததை வைத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எனக்கு தெரியுறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்களை நிலைநிறுத்தி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒரு அவங்க பின்னாடி இருந்ததுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த வீரம் தான். இல்லைன்னா ஒரு பெண் தாக்கு பிடித்து நிற்கக்கூடிய இடம் அல்ல அரசியல். நீங்க அரசியலுடைய பூர்வீகத்தை அலசி பார்த்தால் அரசியல் எங்கிருந்து துவங்குச்சு? ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்துச்சு. ஜனநாயகம்னா என்ன? டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னா டெமோ என்றால் இதை முதல்ல கண்டுபிடிச்சவனே கிரேக்கன் தான். டெமோ என்றால் ஜனங்கள், கிரே என்றால் ஆட்சி. இந்த அடிப்படையில ஜனநாயகத்தின் ஆட்சியை கொண்டு வந்து அரசியல் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கின. ஏன் அப்படின்னா பொதுவாக போய் நம்ம எல்லாருக்கும் வந்து நன்மைகள் செய்திட முடியாது ஜனப்பெருக்கத்துல. அதனால தனித்தனி சாரியாக மனிதர்களை பிரித்து எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த அமைப்பது. அதுல ஜனங்களே நாயகர்களா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி அது கடைசியில் அரசியல் சார்பாக போய் அரசியலாகி கழகமாகி கழகத்திலிருந்து இன்னொரு கழகம் வெளியேறி அந்த கழகத்துக்கு இன்னொரு கழகம் வெளியேறி எல்லாமே தன்னுடைய வன்மத்தை காட்டுகின்ற செயலாக பிரிந்து போனார்கள். நான் நன்மையை செய்ய போறேன்னு சொல்லி போனது ஒரு 14% 15% தான் இருக்கும். மிச்ச சதவீதம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பூசலினால் ஒரு கழகம் பிளவுபடும். அதுல இருந்து ஒரு தாய் கழகத்துல இருந்து மறுபடியும் ஒரு கழகம் போய் இன்னைக்கு எத்தனை கொடிகள் ஆயிப்போச்சு, எத்தனை அரசியல் கட்சிகள் ஆயிப்போச்சு. இதுல இன்னமும் நம்ம தெரிஞ்சதே தானே பாடிட்டு இருக்கோமா? 1000ல் ஒருவன் பாடுறோம், வேற சில விஷயங்களுக்கு இந்த யார் நீ சொல்றோம், தெரியாத விஷயங்கள் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். அது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அவருக்கு எழுதப்பட்ட வரிகள் மாதிரி நான் நினைக்கிறேன் வந்து திருவாசகம், தேவாரம் இது மாதிரி இது அவருக்கு எழுதப்பட்ட பாடல்கள் இருக்கு. அது கேட்கும் போது எழும்புகிற உணர்வுகள் வந்து வேற. நான் நினைக்கிறேன் பைபிள்ல இருக்கிற வாசகங்களை போல கூட அது சக்தி வாய்ந்ததாக இருக்கு. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கு சொன்னவர்கள் தலைவர்கள் ஆனதில்லையா. இது நல்ல பார்த்தா ஆன்மீகம். இது தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கு சொன்னவர்கள். ரமண மகரிஷி எல்லாம் தன்னை யார் என்று உணர்ந்து கொண்டு ஊருக்கு பார்வையாலே விளக்கியவர் இந்த உலகத்துக்கு. கருணை என்ற என்ன, கடவுள்னா என்ன. அது மாதிரி ஆன்மீகமோ அரசியலோ சினிமாவோ எந்த ஒரு கலையுமே தனிப்பட்டதாக நாம் பார்க்கல. ஆன்மீகத்துக்குள்ள வந்து அரசியல் இருக்கலாம். ஆனா அரசியல் என்பது மக்களை காப்பாற்றுகின்ற நல்ல நோக்கமான உள்ள ஒரு விஷயமா இருந்தா எங்க வேணா இருக்கலாம். எங்கே வன்மம் இருக்கிறதோ, எங்கே குரோதங்கள் இருக்கிறதோ அது கலையாக இருக்கப்படாது. அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய காலம்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு தொண்டர் வந்து பேசும்போது ஒரு அவங்க கட்சி தொண்டர் ஒருத்தர் ரொம்ப அடிமட்ட உறுப்பினர் அவர் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னாரு, புரட்சி தலைவர் சினிமாவில் இருந்த காலம் வந்து தேவர் காலம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அசுரர் காலம்ங்கிறாரு. அது அவருடைய கருத்து. நம்ம இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒண்ணு சொல்ல. புரட்சி தலைவருடைய காலத்தை அவர் தேவர் காலமாக பார்க்கிறார். அவ்வளவு நேசிக்கிறாங்க. அது உண்மையான விஷயம். அது அதே மாதிரி எனக்கு எம்ஜிஆருடைய பாடல்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா
தம்பி நான் பிறந்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. தெரு தெருவாய் கூட்டுவது பொது நலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்று பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் கருத்தில் கொள்ளுவார் அப்படின்னு பாடினவர். அந்த மாதிரி யாரையாவது ஏசுற மாதிரியோ திட்டுற மாதிரியோ பண்ணா கூட எம்ஜிஆர் பண்ணா சந்தோஷம்னு நினைச்சவங்க உண்டு. எம்ஜிஆர் வந்து குடிக்க கூடாது, மது குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி வாழ்ந்து காட்ட முற்பட்டவர். எங்க அப்பா வந்து தன்னுடைய இளைய மகனை கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி இவன் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுறான், ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்ன போது, வாழ்த்து சொல்ல நான் யாரு கண்ணதாசன், ஆனா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள், உடலை நல்லா பத்திரமா பாத்துக்கோ, காலையில தண்டால் எடு, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு. அதனாலதான் அழகா கண்ணதாசன் வந்து எம்ஜிஆருக்கு எழுதினார் நாடோடி மன்னன் படத்துல ஒரு வசனம், என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டே தவிர நம்பி கெட்டவர் ஒருவருமே இல்லை என்று எழுத முடிந்தது. எவ்வளவு பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு வாசகம் தெரியுமா அது. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன். எனக்காக ஒரு பாட்டு நீங்க பாடணும், அந்த நேர் விருப்பம் மாதிரி நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாட்டு, பருவம் எனது பாடல். பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல், கருணை உனது கோயில், கலைகள் உனது காதல், இளமை எனது ஊராகும், இதயம் எனது தேராகும், மான்கள் எனது உறவாகும், மானம் எனது உயிராகும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீரமான வார்த்தைகள் கொண்ட ஒரு பாடல். அவங்களுடைய